அத்தை, ம். அத்தை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்? ஏதாவது ஒரு குழம்பு வை. என்னமோ தினம் தினம் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ற மாதிரி சொல்ற. இல்ல அத்தை, உங்களோட விருப்பமும் முக்கியம்ல, அதான் கேட்டேன். உனக்கு பிடிச்சதே ஏதாவது ஒண்ணு வை. எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இருக்கணும், அதான் முக்கியம். ம், சரிங்க அத்தை. தமிழ், ஜனமா? என்ன சமைக்க போறியா? ஆமா ஜனமா, மொத்தமா ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. ஃபேக்டரிக்கா? எதுக்கு? செஃப் ஏதோ கூப்பிட்டுருக்காரு போல ஜனமா, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. ஓ ஆமா ஆமா, நான் மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் முத்துக்கு தான் தெரியும். சரி, முத்து அங்க இருந்தா தான் சரியா வரும். அதான் ஜனமா, மதியானத்துக்கு நானே சமைச்சிடலான்னு இறங்கிட்டேன். சூப்பர் தமிழ். என்ன செய்ய போற? எதுவும் பிளான் எல்லாம் பண்ணல ஜனமா. மாமா நேத்து வெளியில போயிட்டு வந்துட்டு மட்டன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாரு. அதான் நான் மட்டன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். சூப்பர் தமிழ். அதுல என்னோட ஸ்பெஷல் ரெசிபி ஒண்ணு இருக்கு, அது பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். வா, நான் அதை சொல்லித்தரேன். வா. அத்தை, சொல்லு மீனா. அந்த ரெசிபி நீங்க செய்யும் போது நானும் கூட இருக்கலாமா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? வாங்கம்மா, வாங்க. அத்தை, குழம்பா சுக்காவா? ரெண்டும் தான் பண்ணணும். 2 கிலோ எடுத்துக்கலாம். பாய். இலை ஆட்டுக்கறியா 2 கிலோ. குழம்புக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாவும் சுக்காவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாவும் கட் பண்ணி கொடுங்க. கறி முத்தலா இருக்க கூடாது, அப்புறம் வேகிறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. சரிங்கம்மா. அப்புறம் நல்லி கொஞ்சம் தனியா ஒரு 1/2 கிலோ போட்டு கொடுத்துருங்க. சரி. சிபிக்கும் சேதுவுக்கும் நல்லி மசாலானா ரொம்ப பிடிக்கும். இந்த ஈரலும் தனியா ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. சரிம்மா. ஈரல் யாருக்கு? தமிழும் வர்ஷினியும் ஈரல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான். ஓ. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 4200 ரூபாமா. 4200 ரூபாவா? என்ன பாய், வாரம் உங்க கடையில வாங்குறது தான். முத்தமான ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க எங்க வீட்டுல இருந்துதான் வராங்க. இப்படி விலை சொல்றீங்க? அப்படியாம்மா? ரெகுலர் கஸ்டமருக்கும் ஒரே விலை தானா? சரிங்கம்மா, 4000 ரூபாய் கொடுங்கம்மா. கொழுப்பு போட்டீங்களா? கொழுப்பு வேணும்னு நீங்க கேட்கலையம்மா. கேட்கணுமா? என்ன பாய், கொழுப்பு போடாம குழம்பு நல்லா இருக்குமா? நீங்க எல்லா கவர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போடுங்க. 4 கிலோ வாங்கியிருக்கோம்ல. சரிங்கம்மா. மீனாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? இத்தனை நாளா நான் மீனாவை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேனே. இந்தாங்கம்மா. ஜனமா, நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு மசாலா மட்டும் சொல்லி கொடுங்க. காய்கறி எதுக்கு? எனக்கு யாராவது வெஜிடேரியன் சாப்பிட்டா சின்னதா ஒரு புளி குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல. அதுவும் சரிதான். முதல்ல காயெல்லாம் கட் பண்ணு. தமிழ், என்ன பண்ற? கட் பண்றேன் ஜனமா. அது அப்படியே கட் பண்ணுவாங்க? நான் எங்க வீட்ல இப்படித்தான் ஜனமா கட் பண்ணுவேன். தமிழ், முருங்கைக்காயை எப்படி கட் பண்ணணும், மாங்காயை எந்த லென்த்துக்கு கட் பண்ணணும், என்னென்ன குழம்புக்கு எந்த மாதிரி நறுக்கணும்னு ஒரு வரையறை இருக்கு. அப்படியா ஜனமா? ஆமா. இப்போ புளி குழம்பு வைக்கிறப்போ அதுக்கு முருங்கைக்காயை லென்த்தா நறுக்குனா கரெக்டா இருக்கும். இப்போ இந்த மாங்காய் இருக்குல்ல, இத கட் பண்ணி காட்டுறேன். நல்லா மெலிசா கட் பண்ணணும். இப்போ கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி. இப்போ தக்காளி எடுத்துக்கூட. இந்தாங்க ஜனமா. தக்காளிய இந்த மாதிரி சைஸா நறுக்கணும். ஓகேவா? என்ன ஜனமா, இந்த கட் பண்றதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் சாப்பிட தானே போறோம். சாப்பிட தான் போறோம். ஆனா எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்குன்னு இருக்குல்ல. நம்ம என்ன மிஷினுக்கா சமைக்கிறோம்? மனுஷங்களுக்கு தானே சமைக்கிறோம். ருசிக்கிறதுக்கு முன்னாடி இத கண்ணு தான் பாக்கும்.
அப்ப அது கண்ணுக்கு அழகா இருக்கணும்ல, பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணணும்ல. அதுவும் சரிதான் ஜனாமா. ம். ஆ, ஆமா, நீ அம்மில அரைப்பியா? ஆ, அரைப்பனே. ஆனா நம்ம வீட்ல தான் இப்ப எல்லா மசாலாவும் இருக்கே, அப்புறம் இது கம்மியில அரைக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அம்மில அரைச்சுப்போம். அதுவும் இல்லாம என்னோட ரெசிபி அம்மில அரைச்சாதான் நல்லா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் எடுத்துக்கோ. சிபிக்கு மிளகு கறியில பண்ற குழம்பை விட அத சாப்பாட்டுல பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவாரு. அந்த மிளகு கறி, அப்புறம் பன்னீர், சிக்கன், மட்டன்னு எல்லாத்துலயுமே அத்தை அதுல சூப்பரா பண்ணுவாங்க. என்ன மீனா, அடிக்கடி சமைப்ப போல? இல்லத்த, எப்பவும் முத்தமா தான் சமைப்பாங்க. அப்பப்போ பசங்களுக்கு பிடிச்சது மட்டும் நான் செய்வேன். எனக்கு நீ சமைச்சு தந்திருக்கியா? செஞ்சிருக்கேன். அந்த கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, தயிர்ல பச்சடி பண்ணா அத நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களே, அதெல்லாம் நான் பண்ணதுதான். எனக்கு இத்தனை நாளா இது தெரியாது மீனா. ஜனமா, இது மட்டும் கிடையாது. சைனீஸ், இட்டாலியன், கான்டினென்டல்னு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு கிளாஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. சாஸ் எல்லாம் கூட வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜனமா. வெரி குட் மீனா, சூப்பர். அப்போ நீ அந்த மிளகு பன்னீர் பண்ணிடு. வெஜ் நான்வெஜ் எல்லாமே பண்ணிடலாம். நானும் உன்கிட்ட கத்துக்கிறேன். ஐயோ அத்தை, என்னத்த இது? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். வாங்க. என்ன மீனா? வேணாம் அண்ணே. நீ வேற மீனா, மினிஸ்டர் வீட்ல இருந்து சாப்பிட வராங்களாம். இந்த சமையலை கெடுத்து விட்டாதான் அவளை காலி பண்ண முடியும். ஜனாமா அவளை திட்டுவாங்க, அவளுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாள் நாம காத்துக்கிட்டு இருந்தோம். நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல அண்ணே, எனக்கு நீங்க இப்படி எந்த நல்லதும் பண்ண வேணாம்.